வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க அனுப்பின குறிப்புகள்லாம் பார்த்தேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. வணக்கம். ஆமா, அதுல நிறைய கோணங்கள் இருந்துச்சு. ஆன்மீகம், விஞ்ஞானம்னு. கரெக்ட். ஒரு ஆன்மீக சிகிச்சை வலைப்பதிவு, அப்புறம் சித்தர் பொம்மனோட எழுத்துக்கள், குவாண்டம் இயற்பியல்னு, இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் தான் இந்த ஆகாஷிக் பதிவுகள். ஆமா, நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத காரணங்களை பத்தி பேசுற ஒரு கான்செப்ட் அது. சரியா சொன்னீங்க. சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கருத்தை ரெண்டு பார்வையிலையும், அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி, விஞ்ஞான ரீதியாகவும் சரி, ஆராய்ந்து நம்ம கர்மாவை மாத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பாக்குறது தான். கண்டிப்பா. ஆரம்பிக்கிறதுக்கு நான் சமீபத்துல சந்திச்ச ஒருத்தரோட கதையிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு விஷயத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ஓ, சொல்லுங்க, கேக்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர், ஒரு 50 வயசு இருக்கும். சரிங்க. சமூகத்துல நல்ல மரியாதை, அருமையான குடும்பம் எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, பணம் மட்டும் கையில தங்குறதே இல்ல. இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை. ஆமா, அவரே சொன்னாரு, என் அப்பாவுக்கும் இதேதான் பிரச்சனை, தாத்தாவுக்கும் அப்படிதான், இது பரம்பரையா வர்ற சாபமா அப்படின்னு கேட்டாரு. இது உங்க குறிப்புகள்ல இருந்த ஜெனட்டிக் கர்மாங்கிற வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. கரெக்ட். இதுக்கு பேரு தான் ஜெனட்டிக் கர்மா, இல்லனா பரம்பரை கர்மா. இது ஒரு குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வர ஒரு எனர்ஜி பேட்டர்ன். அப்படியா? ஆமா. அந்த மருத்துவருடைய ஆகாஷிக் பதிவுகளை நாங்க ஆராய்ஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. என்னது அது? சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1920கள்ல அவரோட ஆன்மா ஒரு பெரிய வணிகரா இருந்திருக்கு. ஓகே. அப்போ தன்னோட பார்ட்னரை ஏமாத்தி அவருக்கு போக வேண்டிய ஒரு பெரிய நிலத்தை அபகரிச்சிருக்கார். ஐயோ. அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரு செயல் இன்னைக்கு வட்டியும் முதலுமா வளர்ந்து அவரோட பணப்புழக்கத்துல ஒரு தடையா நிக்குது. இங்க பிரச்சனை பணம் இல்ல, பிரச்சனை சரி செய்யப்படாத ஒரு பழைய கர்மா. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போ இந்த ஆகாஷிக் பதிவுகள்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆகாஷாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தானே? ஆமா, ஆகாஷா அப்படின்னா வானம் அல்லது ஈத்தர்னு அர்த்தம். உங்க குறிப்புகள்ல இத ஒரு பிரபஞ்ச நூலகம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த உருவகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு காஸ்மிக் லைப்ரரி. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு ஆன்மாவோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு ஒளிச்சரமா, ஒரு லைட் ஸ்ட்ரிங் மாதிரி சேமிக்கப்படுது. ஒவ்வொரு எண்ணம் கூடவா? ஆமா, ஒவ்வொரு எண்ணமும். இத நாம 2 விதமா பார்க்கலாம். முதல்ல ஆன்மீக பார்வை. சொல்லுங்க. இது உங்க ஆன்மாவோட ஒரு பயண பதிவு, ஒரு டிராவல் லாக் மாதிரி. ஒவ்வொரு பிறவியும் அந்த புத்தகத்துல ஒரு அத்தியாயம். நீங்க மறந்தாலும் பிரபஞ்சத்தோட கணக்கு பிள்ளை எதையும் மறக்காது. உங்க குறிப்புகள்ல பிராரப்த, சஞ்சித, ஆகாமிய கர்மான்னு 3 வார்த்தைகள் இருந்துச்சு. அது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். சஞ்சித கர்மாங்கிறது உங்க ஆன்மாவோட மொத்த கடன் சுமை, பல பிறவிகள்ல நீங்க சேர்த்தது. ஓகே, டோட்டல் லோன் மாதிரி. கரெக்ட். பிராரப்த கர்மாங்கிறது அந்த கடன்ல இருந்து இந்த குறிப்பிட்ட பிறவியில நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ, மாசம் மாசம் கட்டுற தவணை மாதிரி. இந்த விளக்கம் நல்லா இருக்கு. அப்ப ஆகாமிய கர்மா? ஆகாமிய கர்மாங்கிறது இந்த நிமிஷத்துல உங்க செயல்கள் மூலமா நீங்க வாங்குற புது கடன் இல்லனா கட்டுற புண்ணியம், உங்க இன்னிய கிரெடிட் கார்டு செலவு மாதிரி. ஆகாஷிக் பதிவுகள் இந்த 3 கணக்கையும் ரொம்ப துல்லியமா வச்சிருக்கோம். சஞ்சிதம் மொத்த கடன், பிராரப்தம் இந்த மாச இஎம்ஐ, ஆகாமியும் இன்னைய செலவுகள். அருமை. இப்போ விஞ்ஞான பார்வைக்கு வருவோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஆன்மீக விஷயத்துக்கு எப்படி விஞ்ஞான விளக்கம் கொடுக்க முடியும்னு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இருக்கு இல்லையா? ஆமா. அது பல பில்லியன் ஒளி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நட்சத்திரத்தோட ஒளிய புடிச்சு நமக்கு கடந்த காலத்தை காட்டுது. ஆமா, அது ஒரு டைம் மிஷின் மாதிரி. அதே மாதிரிதான் ஆகாஷிக் பதிவுகள்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் புலம், ஒரு எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. குவாண்டம் இயற்பியல் படி இந்த பிரபஞ்சத்துல எதுவும் அழியாது, அது சக்தியா மாறும். சரி. நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒரு எனர்ஜி வேவ். இந்த அலைகள் பிரபஞ்சத்தோட ஆற்றல் களத்துல ஒரு தடத்தை பதிக்குது. இது எப்படி கற்பனை பண்றது? இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம 3D உலகம், காலம் அதாவது டைம் 4வது பரிமாணமா இருக்கிற ஒரு வெளியில இருக்கலாம். 4வது பரிமாணம், 4th டைமென்ஷனா? ஆமா, அந்த 4வது பரிமாணத்துல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல இருக்கலாம், அணுகக்கூடியதா இருக்கலாம். ஆகாஷிக் பதிவுகள் அந்த பரிமாணத்துல சேமிக்கப்பட்டிருக்கலாம். சிம்பிளா சொன்னா இது பிரபஞ்சத்தோட கிளவுட் ஸ்டோரேஜ். பிரபஞ்சத்தின் கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த உருவகம் இன்னும் தெளிவா புரிய வைக்குது. சரி,
இந்த கிளவுட் ஸ்டோரேஜை நாம அணுக முடியுமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இது குருமார்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா? இல்ல சாதாரண மனுஷங்களும் கண்டிப்பா அணுகலாம். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான மனநிலை தேவை. என்ன மனநிலை? நான் உண்மையை ஏத்துக்க தயாரா இருக்கேன், என் செயல்களோட விளைவுகளை புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாத திறந்த மனசோட அணுகணும். அப்படி அணுகுனா வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. ஓகே, அந்த வழிகளை பத்தி விரிவாக பேசலாம். முதல் வழி என்ன? முதல் வழி தியானம். இது ஒரு நேரடி அணுகல் மாதிரி. தினமும் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து 4-7-8 சுவாச பயிற்சியோட ஆரம்பிக்கலாம். 4-7-8 அது என்ன கணக்கு? 4 வினாடி மூச்சை உள்ள இழுக்கணும், 7 வினாடி அடக்கி வைக்கணும், அப்புறம் 8 வினாடி மெதுவா வெளியே விடணும். சரி. இது உங்க மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். மனசு அமைதியானதும் நான் என் உயர் ஆன்மாவோட இணையறேன், என் அகாஷிக் பதிவுகளை அணுக அனுமதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லணும். ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்குமே. கண்டிப்பா பல எண்ணங்கள் குறுக்க வரும். ஆனா பொறுமை மற்றும் தொடர் பயிற்சியும் தான் இங்க ரொம்ப முக்கியம். போக போக சில காட்சிகள், உணர்வுகள், இல்ல சில சமயம் குரல்கள் கூட கேட்க ஆரம்பிக்கும். நான் தியானம் பண்ண உட்கார்ந்தா என் மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். இந்த 4-7-8 சுவாச பயிற்சி அந்த மங்கி மைண்ட கட்டுப்படுத்த உண்மையிலே உதவுமா? நிச்சயமா. அந்த பயிற்சி உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்க கவனத்தை ஒரே இடத்துல குவிக்க உதவும். ஆரம்பத்துல 5 நிமிஷம் செஞ்சா கூட போதும். மெதுவா நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு தசை பயிற்சி மாதிரி தான். செய்ய செய்ய சுலபமாயிடும். சரி, இரண்டாவது வழி என்ன? இது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? இரண்டாவது வழி அனுபவம் உள்ள ஒரு ஆகாஷிக் ரீடர் மூலமா அணுகிறது. ஆகாஷிக் ரீடர். ஆமா, ஆனா இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா போலிகளும் இருக்காங்க. அதனால நல்ல பரிந்துரைகள் இருக்கிற நம்பகமான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இத பண்ணுவாங்க? அவங்க உங்க பேரு, பிறந்த தேதி மாதிரி சில அடிப்படை தகவல்களை ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி உங்க எனர்ஜி ஃபீல்டோட கனெக்ட் பண்ணி உங்க பதிவுகளை படிப்பாங்க. அவங்க ஒரு லைப்ரரியன் மாதிரி உங்களுக்கு தேவையான சரியான புத்தகத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிற கர்மாவை பத்தி சொல்வாங்களா? சரியா சொன்னீங்க. மூன்றாவது வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கனவு பயிற்சி. அது எப்படி வேலை செய்யுது? இது உங்க ஆழ்மனசோட நேரடியா பேசுற ஒரு வழி. ரொம்ப பவர்ஃபுல். அப்படியா? ஆமா. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக்ல உங்க கேள்வியை எழுதுங்க. உதாரணத்துக்கு, என் பண பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு எழுதிட்டு என் ஆகாஷிக் பதிவுகள்ல இருந்து இதுக்கான பதில என் கனவுல காட்டு அப்படின்னு மனப்பூர்வமா ஒரு சங்கல்பம் செஞ்சுட்டு தூங்கணும். ஓகே, எழுதிட்டு தூங்கணும். காலையில எழுந்ததும் ஞாபகம் இருக்கிற கனவை அது எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் சரி அந்த நோட்ல எழுதுங்க. ஒரு வாரம் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க கனவுகள்ல திரும்ப திரும்ப வர்ற சில குறியீடுகளை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. பேட்டர்ன்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதுதான் உங்க ஆழ்மனசு பதிவுகள்ல இருந்து உங்களுக்கு அனுப்புற மெசேஜ். அது ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி இருக்கும். அதை நீங்க தான் அன்சிப் பண்ணி புரிஞ்சுக்கணும். அருமை. பதிவுகளை பாட்டெழுது ஒரு படி. ஆனா உங்க வலைப்பதிவு குறிப்புல கர்மாவை மாத்துறதுக்கு ஒரு 5 படி செயல்முறையை சொல்லியிருந்தீங்க. அதுதான் உண்மையான மாற்றம்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் அசல் வேலை. கர்மாவை மாத்துறதுங்கிறது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். அந்த 5 படிகளை பத்தி பேசலாமா? கண்டிப்பா. முதல் படி அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஏத்துக்கிறது. எதை ஏத்துக்கிறது? என் இப்போதைய நிலைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் காரணம் அப்படின்னு முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது. இது உங்களை தண்டிச்சுக்கிறதுக்காக இல்ல, உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கையில எடுக்கிறதுக்கான முதல் படி. இதுதான் ரொம்ப கஷ்டமான படின்னு நினைக்கிறேன். மத்தவங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்றது ரொம்ப சுலபம். உண்மைதான். ஆனா மூல காரணம் நீங்களா இருக்கும் போதுதான் அத மாத்திர சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கும். சரி, முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டேன். அடுத்தது ரெண்டாவது படி அக்செப்டன்ஸ், அங்கீகரிக்கிறது. ஆமா, இந்த பிரச்சனை இருக்கு, இது நான் மாத்த தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த பிரச்சனையே முழு மனசோட அங்கீகரிக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கறீங்க. அதை ஏத்துக்கிட்டா அதோட பிடி தளர ஆரம்பிக்கும். கரெக்ட். ஓகே, ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்தேன். மூணாவது படி ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுச்சு. அமென்ஸ். ஆமா, மூணாவது படி அமென்ஸ், சரி செய்தல். இது மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்கறது. கடந்த காலத்துல நீங்க யார பாதிச்சீங்களோ அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு நிமிஷம்,
இங்கதான் ஒரு சிக்கல் வருது. அந்த டாக்டர் கதையில அவர் பாதிச்ச ஆன்மா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. இப்போ உயிரோடு இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க மன்னிப்புங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு ஆற்றல் பரிமாற்றம். நீங்க நேர்ல போய் கேட்க தேவையில்ல. அப்ப எப்படி? உங்க இதயத்தோட ஆழத்திலிருந்து உண்மையான வருத்தத்தோட, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு உங்க எண்ண அலைகளை அனுப்பினாலே போதும். உங்க நோக்கம் தூய்மையா இருக்கும்போது அந்த எனர்ஜி அந்த ஆன்மாவை அது எங்க இருந்தாலும் போய் சேரும். இது உங்களை அந்த கர்மாவோட எமோஷனல் பிடியிலிருந்து விடுவிக்கும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியம். இது ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, மன்னிப்பு கேட்ட பிறகு 4வது படி ஆக்ஷன். 4வது படி ஆக்ஷன், செயல். நீங்க செஞ்ச தப்புக்கு நேர்மாறான ஒரு நல்ல செயலை இப்போ செய்யணும். நேர்மாறான செயலா? ஆமா. அந்த டாக்டர் ஒருத்தரோட நிலத்தை அபகரிச்சார் இல்லையா, இப்போ அவர் ஒரு ஏழை மாணவரோட படிப்புக்கு உதவலாம், இல்லனா ஒரு ஆசிரமத்துக்கு நிலம் வாங்க உதவலாம். ஓகே. இங்க முக்கியம் என்னன்னா, நான் செஞ்ச தப்ப சரி செய்யற நோக்கத்துல இத செய்யறேன் அப்படிங்கிற தெளிவான எண்ணத்தோட அந்த செயலை செய்யணும். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியால பேலன்ஸ் பண்ற மாதிரி. இது வெறும் தானம் செய்யறது மாதிரி இல்ல, இது ஒரு நோக்கத்தோட செய்யற கர்மா செய்தல். அருமை. கடைசி படி என்ன? 5வது மற்றும் கடைசி படி அல்லோ, அனுமதித்தல். எதை அனுமதிக்கணும்? நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்க, இப்போ பிரபஞ்சம் அதோட வேலையை செய்ய நீங்க அனுமதிக்கணும். பலனை எதிர்பார்க்காம என் கர்மாவை சரி செய்ய பிரபஞ்சத்துக்கு நான் முழுசா வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னா முழு நம்பிக்கையோட விட்டுடணும். அந்த நம்பிக்கை தான் அந்த கர்ம சக்கரத்தை உடைக்கும். இந்த 5 படிகளும் ஒரு தெளிவான பாதையை காட்டுது. ஆனா இதெல்லாம் பேசும்போது மனசுல ஒரு பயம் வருது. என் கடந்த காலத்தை பார்க்கவே பயமா இருக்கு. நான் ஒரு மோசமான ஆளா இருந்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு தோணுது. அந்த பயம் ரொம்ப இயல்பானதுதான். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, நீங்க பார்க்க போறது உங்களுக்கு தெரியாத ஒருத்தரோட கதையே இல்ல, உங்க ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதிய. நீங்க செஞ்ச தவறுகளை பாக்குறது உங்களை குற்றவாளியாக்க இல்ல, அந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சிறந்த மனுஷனா மாறுறதுக்கு தான். உண்மையை எதிர்கொள்றது தான் வெற்றி. இந்த பயணத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும். அப்போ நம்ம எதிர்காலம் ஏற்கனவே இந்த ஆகாஷிக் பதிவுகள்ல எழுதப்பட்டிருக்கா? நமக்கு ஃப்ரீ வில், அதாவது சுதந்திரமான விருப்பம்னு ஒண்ணு இல்லையா? நல்ல கேள்வி. எதிர்காலங்கிறது கல்லுல செதுக்குன சிலை கிடையாது, அது ஒரு டிராஃப்ட் மாதிரி, ஒரு வரவு தான். அத மாத்தி எழுதலாமா? நிச்சயமா. இந்த நொடியில உங்க எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலமா அதை நீங்க திருத்தி எழுதலாம். இத ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கா? எப்படி? நீங்க அடைய விரும்புற இலக்கம் முதல்ல மனசுல முடிவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நான் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க விரும்புறேன்னு. அப்புறம் அந்த இலக்க அடைய விடாம தடுக்கிற இப்போதைய கர்மா என்னன்னு பாருங்க. சரி. ஒருவேளை அது கடந்த காலத்துல நீங்க உறவுகளை மதிக்காததால ஏற்பட்டதா இருக்கலாம். இப்போ நாம பேசின அந்த 5 படி சுழற்சியை பயன்படுத்தி அந்த கர்மாவை சரி செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்யும் போது உங்க எதிர்கால டிராஃப்ட் தானாகவே மாற ஆரம்பிக்கும். உங்க எதிர்காலத்தோட பேனா உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்லதை கேட்கும் போது உங்க குறிப்புகள் இருந்த சித்தர் பொம்மனோட வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த அறிவு ஒன்னும் புதுசு இல்லையா? கண்டிப்பா இல்ல. நம்ம 14 சித்தர்கள் இத ஆகாசம் எழுத்து அப்படின்னு சொல்லாங்க. பிரபஞ்சமே ஒரு பெரிய ஏடு, அதுல எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆகாசம் எழுத்தா? ஆமா. சித்தர் பொம்மன் அவரோட பாடல்ல ஆகாச புத்தகம் படிச்சாலே பழைய பாவம் கரையும்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கார். இது 2000 வருஷம் பழமையான ஒரு டெக்னாலஜி. நாம இப்போ அதை ரீடிஸ்கவர் பண்றோம், அதுதான். ஆகாச புத்தகம், அருமையான சொல். இந்த கலந்துரையாடல் ரொம்ப ஆழமாவும் அதே சமயம் நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருந்துச்சு. முக்கியமா நம்ம பிரச்சனைகள் முடிவில்லாதது இல்ல, அது பழைய கர்மாவோட ஒரு ரீப்ளே தான். அதை மாத்திர சக்தி நம்ம கிட்ட இருக்குங்கிற செய்தி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆமா, உங்க கர்மாவை மாத்திர திறவுகோல் உங்க கையில தான் இருக்கு. இந்த அறிவு அதுக்கான ஒரு தொடக்க புள்ளி, அவ்வளோதான். அப்படியானா இந்த உரையாடலை உங்களுக்கான ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை கொண்டு உங்க வாழ்க்கையோட எந்த ஒரு பழைய கர்மாவின் அத்தியாயத்தை மாத்தி எழுத இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன பாசிட்டிவான செயலை செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.